கோயம்பேட்டில் கார் மோதி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவருடன் சென்ற இளைஞர் அளித்த வாக்குமூலத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதியில் இரு தரப்புக்கிடையே தகராறு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இளம்பெண் சென்ற இருசக்கர வாகனத்தை துரத்தி சென்ற மற்றொரு தரப்பினர் காரை கொண்டு மோதினர். இதில் அந்த இளம்பெண் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்டது தொடர்பாக அவருடன் சென்ற இளைஞர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் சம்பவத்திற்கு முன்பு அனைவரும் கோயம்பேடு பகுதியில் உள்ள ஒரு பாருக்கு சென்றதாகவும் அங்கு சில இளைஞர்கள் பெண்ணிடம் அத்துமீறியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை தட்டி கேட்டபோது இரு தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும் பின்னர் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது அதிவேகமாக காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாருக்கு வந்த இரு பெண்களும் மது அருந்தி இருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் 17 வயது உடையவர் எனவும் அந்த இளைஞர் கூறியுள்ளார். யாரு ரெண்டு பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? அவங்க வந்து உட்காந்துட்டாங்க வருமா. இவங்க ஜானூர்ல இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காரங்க. நான் போய் பேசினேன் டான்ஸ் ஆடும் போது க்ரௌட்ல சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்க ஃப்ரீயா ஆடணுன்றதுக்கு நீ யாரை சொல்லிட்டு பிடிச்சி நெக்ஸ்ட் வச்சாங்க. அப்பவே போம் சொல்லிட்டு போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு நீ வெளியே பார்த்துனாலே இப்போ எதாவது பண்ண மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறான் தொத்தின்னு வரானே, இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே கீழே திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, ரெண்டாவது தடவை இடிச்சு அப்படியே எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. யாரு ரெண்டு பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா?